கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போதகர் புதிதாக ஒரு பெரிய திருச்சபையிலே பொறுப்பேற்றார். அவர் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸை மிகவும் விமர்சையாக நாம் கொண்டாட வேண்டும், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் காலையிலே அவர் தியானிக்கும் போது லூக்கா 16:13-14 நீ விருந்து உண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். இந்த வசனத்தை அன்றைக்கு அவர் தியானித்தவுடனே அவருக்குள் ஒரு யோசனை தோன்றியது. இந்த இடத்திலே ஏழைகளையும் ஊனரையும் விருந்துக்கு அழைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஒருவேளை கிறிஸ்துமஸ் அன்று நாம் இந்த இல்லாதவர்களையும் ஏழைகளையும் விருந்துக்கு அழைத்தால் என்ன என்று தன்னுடைய சபையிலே தெரிவித்தார். அவர்கள் எல்லாரும் அப்படியா, நாங்கள் அதற்கு உதவுகிறோம், நாங்களும் கூட அந்த நாளிலே வருகிறோம் என்று சொன்னார்கள். அப்படியே இவர் ஊருக்கு வெளியே கழிவு பேப்பர் பொறுக்குகிற ஒரு கூட்ட ஜனங்கள் குடிசை அமைத்து தங்கியிருந்தார்கள். அவர்கள் அந்த பட்டணம் எங்கும் சென்று குப்பை பொறுக்குவதுதான் அவர்கள் வேலை. அந்த குடும்பங்களிடத்திலேயே சென்று, நீங்கள் கிறிஸ்துமஸ் அன்று எங்கள் சபையிலே வந்து விருந்து உண்ண வாருங்கள், பெயர் கொடுங்கள், உங்களுக்கு டோக்கன் தைக்கிறேன் என்றார். நீங்கள் யார் வேண்டுமானாலும் அந்த நாளிலே விருந்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள், சபையாரும் பங்கேற்பார்கள் என்று சொல்லிவிட்டார். அவர்களும் சரி என்று டோக்கன்களை எல்லாம் வாங்கி கொண்டார்கள். கிறிஸ்துமஸ் நாளும் வந்தது. இவர் 300 பேருக்கு உணவு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதில் 125 பேர் திருச்சபையார்கள், 175 பேர் வரப்போகிற கெஸ்டுகள். அவர்களை சமமாக உட்கார வைத்து விருந்து போட்டார்கள். அங்கே திரள் கூட்டமான ஏழைகள் வந்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சேர்த்து மொத்தம் 350 பேர் வந்து கூடியிருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது இவர் திருச்சபையாரை பார்த்த உடனே திருச்சபையார்கள் சொன்னார்கள், ஐயா, இருக்கிற உணவை இவர்களுக்கே கொடுத்து விடுங்கள், நாங்கள் வீடுகளிலே உண்டு கொள்கிறோம், ஆக மொத்தம் இந்த 350 பேர் உள்ள இந்த ஏழைகளுக்கு உணவளித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சரி என்று அவர்களை உட்கார வைத்து பரிமாறுகிறவர்கள் வழக்கமாக ஒருவர் எவ்வளவு சாப்பிடுவாரோ அந்த அளவுக்கு வைத்துக் கொண்டே போனார்கள். 350 பேருக்கும் அந்த உணவு போதுமானதாக இருந்தது மட்டுமல்லாமல் இன்னும் 150 பேர் சாப்பிடும்படியாக இருந்தது. எனவே சபையார்கள் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அதற்கு மேலும் மீதி இருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒருவேளை 5 மீனை ஆசீர்வதித்த கர்த்தர் இங்கேயும் ஆசீர்வதித்திருக்கிறாரோ என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அந்த உணவை தயாரிக்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்த அந்த ஹோட்டல்காரர் சொன்னார், நீங்கள் 300 பேருக்கு உணவு கேட்டீர்கள், ஆனால் என்னுடைய முதலாளி என்ன நினைத்தாரோ, மீதி இருந்தால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகட்டும் என்று சொல்லி 600 பேருக்கு உணவை கொடுத்து அனுப்பியிருந்தார். அப்படியானால் நீங்கள் யோசித்தீர்கள், செயலாக்குவது கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே எல்லாருக்கும் பூரணமாக இருந்தது மட்டுமல்ல, மீதியையும் அந்த ஏழை ஜனங்கள் எடுத்து சென்றார்கள். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம், தேவனே விருப்பத்தையும் செயல்களையும் நம்மிலே தோற்றுவிக்கிறவர். அவர் சொல்லுகிறபடி நல்ல விருப்பங்களையும் எண்ணங்களையும் நாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வரும்போது நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.